கூட்டுறவு வங்கியில் மாணவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கல்விக் கடன் வழங்க நடவடிக்கை. யூனியன் அலுவலக பேருந்து நிறுத்த பகுதியில் அமைச்சர் பேட்டி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை யூனியன் அலுவலகம் பேருந்து நிறுத்த பகுதியில் ரூபாய் 3.58 கோடி மதிப்பில் கட்டப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலக திறப்பு விழா நடைபெற்றது. இதை காலையில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இந்நிலையில் இன்று மாலை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் மாலையில் வருகை தந்து குத்துவிளக்கு ஏற்றினார். இதனை அடுத்து அமைச்சர் பெரியகருப்பன் செய்தியாளர்களை சந்தித்த போது, கூட்டுறவு வங்கிகள் மூலமாக மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்கப்படும். ஒன்றிய அரசு மாணவர்களுக்கு கல்விக் கடன் வழங்குவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆதலால் தமிழக மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கல்விக் கடன் ரூபாய் 1 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தி வழங்க உத்தரவிட்டுள்ளார். ஆதலால் கூட்டுறவு வங்கிகளுக்கு ரூபாய் 5 லட்சம் வரை கல்விக் கடன் வழங்க வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கியுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகருப்பன் இன்று மாலை சுமார் 6 மணியளவில் தெரிவித்தார். கல்விக் கடன் அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்படி அறிமுகப்படுத்தப்பட்ட கல்விக் கடன் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு, மோடி பிரதமராக வந்த பிறகு அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே மீண்டும் கல்விக் கடன் வழங்கப்படும் என்பது மட்டுமல்ல, இந்த மார்ச் மாதம் வரை கல்விக் கடன் பாக்கி இருக்கிறவங்கள அது தள்ளுபடியும் செய்யப்படும் என்று தேர்தல் அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கூட்டுறவு வங்கியில் கல்விக் கடன் கொடுக்குற மாதிரி. ஆமாம், கூட்டுறவு வங்கியிலும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தி கல்விக் கடனை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது கூட 1 லட்சம் ரூபா அதிகபட்சம் என்று இருந்தது. அதை உயர்த்தி இப்பொழுது 5 லட்சம் ரூபாய் வரை செய்யலாம் அப்படின்னு சில வழிகாட்டு நெறிமுறைகள் வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் 5 லட்சம் ரூபாய் அதிகபட்சமாக வழங்கலாம். தமிழ்நாடு முழுவதும் எவ்வளவு நிதி கல்விக் கடன் வழங்குறதுக்கான எவ்வளவு நிதி நிதி தேவையான அளவுக்கு, எந்த அளவுக்கு கேட்புகள் இருக்குதோ அந்த கேட்புகளுக்கு ஏற்றவாறு நிதிகள் ஒதுக்கப்படும்.